வெல்கம் டு தங்கரத்னம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ்ஜு புலாவ் எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதை பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா, பட்டர் பீன்ஸ், வாசனை பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், ஒரு கப் பாஸ்மதி அரிசி. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வாசனை பொருளெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகாயும் பட்டர் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் எல்லாம் வேகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறினதுக்கப்புறம் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் தண்ணி வற்றுற வரைக்கும் மூடி வச்சிடலாம். தண்ணி வற்றினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுடலாம். தம் போட்டுடலாம். மூடி வச்சுட்டு ஒரு வெயிட்டான பொருளை அது மேலே எடுத்து வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதான், வெஜ் புலாவ் ரெடி. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.